சப்பாத்திக்கு சைடிஷா ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், சோம்பு, பட்டை, 2 பல்லாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா உப்பு, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். 2 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணது. கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசிய, அதாவது பல்லாரி தக்காளி அந்த சைஸ் தெரியாம நல்லா மசிய வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 7 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. நான் 4 முட்டை ஊற்றிருக்கேன். அதுக்கு ஊற்றுனதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற குழம்பு எடுத்து கரண்டியில் அந்த முட்டை மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக அது ரெடி ஆயிரும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா தூவி விட்டுட்டு அந்த முட்டையை மறுபடியும் நல்லா திருப்பி எடுத்துட்டு மறுபடியும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இப்படி ஓப்பனில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.